Shri Chaitanya Jaya Nityananda Jaya Advaita Chandra Jaya Gaura Bhakta Vrinda Jaya Jaya Shri Chaitanya Jaya Nityananda Jaya Advaita Chandra Jaya Gaura Bhakta Vrinda Jaya Jaya Shri Chaitanya Jaya Nityananda Jaya Advaita Chandra Jaya Gaura Bhakta Vrinda Chaitanya Charitamrita ki Jai Chaitanya Mahaprabhu ki Jai Krishna Chaturaj Goswami Maharaj Prabhupada ki Jai Nitya Grace Jai Sri Bhaktivedanta Swami Srila Prabhupada Maharaj ki Jai Srila Gurudev ki Jai Nitai Gaura Premanande Hare Krishna எல்லா லட்சமாக நீங்கள் 136 படிங்க आचार्य कल्पितार्था इहा शबे जानी आचार्य कल्पितार्था इहा शबे जानी संप्रदायानुरोधे तबूतः मणि संप्रदायानुरोधे तबूतः मणि படிங்க மாதாஜி இந்த வார்த்தை ஜாலங்கள் அனைத்தும் சங்கராச்சாரியாரின் கற்பனையிலிருந்து பிறந்தவை என்பதை நாங்கள் அறிவோம். இருந்தும் அவரது சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதால் அவை எங்களை திருப்திப்படுத்தாத போதிலும் நாங்கள் அவற்றினை ஏற்கின்றோம். இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் வந்து கற்பனை, சங்கராச்சாரியோட கற்பனை. ஓகே, அவங்களுக்கே தெரியுது, அது அந்த மக்களுக்கே தெரியுது, மலையாளிஸ்க்கே தெரியுது. ஓகே, சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் அவங்க என்ன பண்றாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது படிக்கலாம் மாதாஜி. முக்கியார்த்தம் வியாக்கியாகரா தேஹி தோமார பலா வியாக்கியாகர தேஹி தோமார பலக பல मुख्याते लागाला प्रभु सूत्र शकला मुख्याते लागाल प्रभु सूत्र சகல மாயாவாதி சன்னியாசிகள் தொடர்ந்தனர். சூத்திரங்களை அதன் நேரடி பொருளில் நீங்கள் எவ்வாறு விளக்குகின்றீர் என்பதை நாங்கள் காண விரும்புகின்றோம். இதை கேட்ட பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வேதாந்த சூத்திரத்திற்கான தமது நேரடி விளக்கத்தினை தொடங்கினார். வீட்டுல போட்டுக்கோங்க. ஓகே, சோ அதனால மாயாவதி சன்னியாசிஸ் நீங்க அப்ப நீங்க சொல்லுங்க, டைரக்ட் மீனிங் எப்படி நீங்க சொல்லுங்க நான் சொல்லி கேக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து சைதன்ய மகாபிரபு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஆசிரியர் படிக்கிறியா? ரெண்டு ஸ்லோகம். பிரகத்வச்சோ பிரம்மகஹி ஸ்ரீ பகவான் வச்சு என்ன பாக்க எடுக்கலையா? இப்போ வச்சிருந்தீங்க. விண்டோ மாத்தக்கூடாது. விண்டோ மாத்திட்டியா? सद्वैदैश्वर्य पूर्णा परतत्वधामा विदा ऐश्वर्य विदाना वेराइटीज सद्वैदैश्वर्य पूर्णा परतत्वधामा लोड Brahman, who is greater than the greatest, is the Supreme Personality of Godhead. He is full in 6 opulences, and therefore he is the reservoir of ultimate truth and absolute knowledge. Jai Shri Maharaj. In Srimad Bhagavatam, it is said that the absolute truth is understood in 3 phases of realization: the impersonal Brahman, the localized Paramatma, and the ultimate, the Supreme Personality of Godhead. The impersonal Brahman and localized Paramatma are expanses of the potency of the Supreme Personality of Godhead, who is complete in 6 opulences, namely wealth, fame, strength, beauty, knowledge, and renunciation. Since he possesses his 6 opulences, the Supreme Personality of Godhead is the ultimate truth in absolute knowledge. இந்த 6 விதமான ஐஸ்வர்யங்கள் நிறைய இருக்கு, என்ன நிறைஞ்சிருக்கு.
அன்லிமிட்டடாக இருக்கு. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய ஸ்ரீயः ஞான வைராகியஸ்ய. ஆமாம். ஸோ இந்த மாதிரி அவரோட வந்து இந்த ஐஸ்வர்யங்கள் 6 ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கிறது. ஓகே, அன்லிமிட்டடாக இருக்கு. செல்வம், புகழ், வலிமை, அழகு, அறிவு, துறவு, இது 6. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பர்சனாலிட்டி கார்டு முழுமுதற் கடவுள் தான் எல்லாத்தையும் உயர்ந்தவர். அவருக்கு 6 விதமான ஐஸ்வர்யம் இருக்கு. அவர் தான் என்னது, பிரம்மன் பரமாத்மா ரெண்டைக்குமே பிறப்பிடம் அவர் தான். ஓகே, இதான் சத்தியன் சொல்றாங்க. அடுத்தது படிக்கலாம். ஸ்வரூப ஐஸ்வர்யா ஸ்வரூப ஐஸ்வர்யே தாரநாஹி மாயா கந்தா. ஸ்வரூப ஐஸ்வர்யே தாரநாஹி மாயா கந்தா. சகல வேதேர ஹயா பகவான் சே சம்பந்தா. சகல வேதேர ஹயா பகவான் சே சம்பந்தா. Translation. In its original form, the Supreme Personality of Godhead is filled with transcendental opulences which are free from the contamination of the material world. It is to be understood that in all Vedic literatures, the personality of Godhead, Supreme Personality of Godhead is ultimate goal. So பகவான் எல்லாமே இருப்பார், எல்லா ஐஸ்வர்யங்களும் அவர்கிட்ட இருக்கு. ஓகே, இந்த பௌதிக கலங்களிலிருந்து விடுபட்ட ஐஸ்வர்யம். ஓகே, இந்த பௌதிக மூலமா வர்ற செல்வம் அது வந்து சஞ்சலம், லக்ஷ்மி வந்து சஞ்சலம், நிற்க மாட்டாங்க. ஆனால் ஆன்மீகத்தை மூலமாக வர செல்வம் வந்து அந்த பக்தர்கிட்ட எப்பயும் பெர்மனெண்ட்டாக இருக்கும். இதே பகவான் வந்து இருக்கிறது ஆன்மீக ஐஸ்வர்யங்கள்லாம். ஓகே, அதனால் அவர்கிட்ட எப்பயுமே இருக்கும். பௌதிக கலந்தும் அதில் கிடையாது. ஓகே, இப்போ அடுத்து படிக்கலாம். கலாவதி மாதாஜி நீங்கள் படிங்க 140. ஹரே கிருஷ்ணா. தாரே நிர்வேஷகோ தாரே நிர்விசேஷகோ ஹி சக்தி நாமானி. अर्थ स्वरूप नाम निले पूर्णता होय हानि. பூர்ணாதா ஹயாகானி. படிங்க மாட்டேன். பரம்பொருள் அருவமானது என்று நாம் பேசும்போது நாம் அவரது ஆன்மீக சக்திகளை புறக்கணிக்கின்றோம். நீங்கள் உண்மையில் பாதியை மட்டும் ஏற்றால் அப்போது முழுமையை புரிந்து கொள்ள இயலாது. பொருளுரை உபதேசங்களில் கூறப்பட்டுள்ளது. ஓம் பூர்ணம் மத பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சயதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவ வசிஷ்யதே. ஈசோபனிஷம், பிருகத் ஆரண்யக உபனிஷத் மற்றும் உபநிஷதங்களில் காணப்படும் இந்த ஸ்லோகம் பரமபுருஷ பகவான் 6 ஐஸ்வர்யங்களிலும் முழுமையானவர் என்பதை குறிப்பிடுகின்றது. அவர் செல்வம், பலம், புகழ், அறிவு, அழகு, துறவு ஆகியவற்றை பூரணமாக கொண்டுள்ளதால் அவருடைய நிலை தன்னிகரற்றதாகும். பிரம்மன் என்றால் பெரியது என்று பொருள். ஆனால் பரமபுருஷ பகவானோ பெரியதை காட்டிலும் பெரியவர். அவர் பிரபஞ்சங்கம் எங்கும் பரவி இருக்கும் சூரிய ஒளியை காட்டிலும் சூரிய கிரகம் பெரியதாக இருப்பதை போன்றவர். பிரபஞ்சம் எங்கும் பரவி இருக்கும் சூரிய கதிரானது குறைமதி படைத்தவருக்கு மிக பெரியதாக தோன்றலாம். ஆனால் சூரிய கதிர்களை காட்டிலும் சூரியன் பெரியதாகும். மேலும் சூரியனை காட்டிலும் சூரிய தேவன் பெரியவர் ஆவார். அது போலவே அருவ பிரம்மன் பெரியதாக தோன்றும் பட்சத்திலும் அவ்வளவு பெரியதல்ல. அருவ பிரம்மன் பரமபுருஷ பகவானின் உடலில் இருந்து வரும் ஒளி மட்டுமே. ஆனால் பகவானின் தெய்வீக ரூபமானது அருவ பிரம்மன் மற்றும் உள்ளிருக்கும் பரமாத்மா என 2ஐ காட்டிலும் பெரியது. எனவே வேத இலக்கியங்களில் பிரம்மன் என்னும் சொல் எங்கெல்லாம் யோகிக்கப்பட்டுள்ளதோ அது பரமபுருஷ பகவானை குறிப்பதாக அறியப்பட வேண்டும். ஒரே நிமிஷம் பகவத்கீதையில வரும் பிரம்மன்ற வார்த்தை, அது பகவானை தான் குறிக்குது. ஓகே, பிரம்மன்னா அந்த பிரம்மவாதி நினைச்சு கூடாது. ஓகே அஸ்ரீ, அருவ பிரம்மன் நினைச்சு கூடாது. பிரம்மன்ற வார்த்தை வந்து பகவான் குறிக்குது. இந்த பகவத்கீதை வந்து பிரம்மன் சொல்லி வரும். சொல்லுங்க மாதாஜி, படிங்க மாதாஜி. பகவத்கீதையிலும் பகவான் பரபிரம்மன் என்று அழைக்கப்படுகிறார். தனிப்பட்ட ஒவ்வொரு உயிர்வாதியும் பிரம்மனே என்பதால் பிரம்மன் என்பதை சில நேரங்களில் மாயாவாதிகளும் மற்றவர்களும் தவறாக புரிந்து கொள்கின்றனர். எனவே கிருஷ்ணர் பரபிரம்மன், மிக உயர்ந்த பிரம்மன் என்று குறிப்பிடப்படுகிறார். வேத இலக்கியங்களில் பிரம்மன் அல்லது பரபிரம்மன் என்னும் வார்த்தைகள் எங்கெல்லாம் உபயோகிக்கப்படுகிறதோ அவை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை குறிப்பதாக அறியப்பட வேண்டும். இதுவே அவற்றின் உண்மையான பொருளாகும்.
ஒட்டுமொத்த வேத இலக்கியங்களும் பிரம்மனை பற்றிய விஷயத்தை பேசுவதால் கிருஷ்ணரே வேத அறிவின் இதே இறுதி குறிக்கோளாகும். அருவமான பிரம்மஜோதி கிருஷ்ணருடைய வியக்துவத்தின் மீது நிலை பெற்றுள்ளது. எனவே அருவ ஒளியான பிரம்மஜோதி தன்னுணர்வின் முதல் நிலை என்ற போதிலும் ஈசோபனிஷத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ஒருவன் அதனுள் நுழைந்து பரமபுருஷரை தேடி காண வேண்டும். அப்போது அவனது அறிவு பக்குவம் அடைகின்றது. பகவத்கீதையும் இதனை உறுதி செய்கின்றது. பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மா பிரபத்தியதே. அனுமான அறிவின் சிறு திறனை கொண்டு பரம்பொருளை தேடும் ஒருவனது முயற்சி அவன் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளும் தளத்திற்கு வரும்போது பூரணம் அடைகிறது. அப்போது அவன் கிருஷ்ணரிடம் சரணடைகின்றான். இதுவே பக்குவமான ஞானத்தின் உண்மையாக நோக்கமாகும். பரம்பொருளை அருவ பிரம்மனாக உணரும் பகுதி உணர்வானது பகவானுடைய பூரணமான ஐஸ்வர்யங்களை மறுக்கின்றது. இது பரம்பொருளை பற்றிய தீங்கிழைக்கும் அறிவாகும். அருவ பிரம்மன், உள்ளிருக்கும் பரமாத்மா, இறுதியாக பரமபுருஷ பகவான் என பரம்பொருளின் எல்லா அம்சங்களையும் ஒருவன் ஏற்காவிடில் அவனது அறிவு பக்குவமற்றதாகும். ஸ்ரீபத ராமானுஜாச்சாரியார் வேதார்த்த சங்கரகா என்னும் தமது நூலில் இஞ்ஞானேன தர்மேன ஸ்ரோபம் அபி நிரூபிதம் நாது இஞ்ஞான மாத்திரம் பிரகமமேதி கதம் இதம் அவகம்யதே. பரம்பொருளின் உண்மையான அடையாளம் அவரது ஞானம் மற்றும் குணங்களின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். பரம்பொருள் ஞானம் நிறைந்தது என்று மட்டும் புரிந்து கொள்ளுதல் போதுமானதல்ல. வேத இலக்கியத்தில் முண்டக உபனிஷத் சர்வஞ சர்வவித் என்னும் வாக்கியத்தை நாம் காண்கிறோம். பரம்பொருள் அனைத்தையும் பக்குவமாக அறிந்துள்ளார் என்பதே இதன் பொருளாகும். அதே நேரத்தில் வேத விளக்கங்களிலிருந்து நாம் மேலும் அறிவது யாதெனில் பராசிய சக்தி விவிதை அவர் எல்லாவற்றையும் அறிந்திருப்பது மட்டுமன்றி தமது பலதரப்பட்ட சக்திகளை உபயோகித்து அதன்படி செயல்படவும் செய்கிறார். எனவே பரமனான அந்த பிரம்மன் உணர்வுடையது என்று மட்டும் புரிந்து கொள்ளுதல் போதுமானதல்ல. அவர் எவ்வாறு தமது பல்வேறு சக்திகளின் மூலமாக அந்த உணர்வுடன் செயல்படுகிறார் என்பதையும் புரிந்து கொள்வது அவசியமாகும். மாயாவாத கொள்கை பரம்பொருளின் உணர்வை மட்டும் நமக்கு தெரிவிக்கிறது. ஆனால் பரம்பொருள் அந்த உணர்வில் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதற்கான தகவலை நமக்கு வழங்குவதில்லை. இது கொள்கையின் குறைபாடாகும். மாயாவாதி, அப்புறம் சூன்யவாதி, நிர்விசேஷவாதி, சூன்யவாதி. நிர்விசேஷவாதி மாயாவாதி, அருவமான கடவுளுக்கு உருவம் இல்லை, அரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க. அப்புறம் சூன்யவாதி புத்திஸ்ட். வேதங்களே இல்லைன்னு சொல்லி புத்தர் சொன்னார்ல, வேதங்களை யார் ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, எத்தேஸ்டிக். ஓகே, இந்த எத்தேஸ்டிக் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாயாவாதி வேதங்களையே தஞ்சம் புகுந்து செல்ற எடுத்துக்கிட்டு அந்த வேதங்கள்லேயே என்ன பண்ணுறாங்க, திருச்சி சொல்கிறாங்க. ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே, அதனால தான் நிறைய மாடல்லாம் இருக்கு இல்லையா சவுத் இந்தியாவில், பேர் சொல்லக்கூடாது. வைஷ்ணவ சம்பிரதாயம் இல்லாத எல்லாமே மாயாவேதம் தான். ஓகே, அவங்க எல்லாம் ஏதோ மத் ததோ பத், எந்த மதத்தை ஃபாலோ பண்ணா என்ன, எல்லாம் ஒரே பாதை தான். இது நீங்கள் என்ன ப்ராசஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்க, அது எதுக்குமே இன்னும் பிரச்சனையே கிடையாது, எல்லாம் ஒரே இடத்துல போய் சேரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. 7.141. அப்படி கிடையாது, உண்மை கிடையாது. ஓகே, எதை எடுத்தாலும் ஒரே இடத்துக்கு போ. இது இந்தியாவில் லேட்டஸ்ட்டாக வந்தது. லேட்டஸ்ட் மீன்ஸ் ஒரு 100 இயர்ஸ்க்குள்ளே வந்த ஒரு தத்துவம். இது மாயாவாதி சொன்ன தத்துவம். ஓகே, எங்கே என்ன படித்தா எல்லாமே ஒரே மாதிரி தான் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாம் ஒன்று தான். அப்படி கிடையவே கிடையாது, எந்த இடத்துலையுமே அப்படி சொல்லல சாஸ்திரங்களில். இது மாயாவாதிகள் இந்தியா ஃபுல்லாக இந்த பெங்காலில் வந்தார் இல்லையா, ஒரு சன்னியாசி கூட அமெரிக்கா போயிட்டு இருந்தார்ல, நிறைய மடங்கள் ராமகிருஷ்ணன் நிறைய இருக்கு இல்லையா, நிறைய இருக்குது. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தவறான கருத்தை பூத்திட்டாங்க மக்களிடம். அதனால என்னாச்சு, மக்களுக்கு ஆன்மீகம்னா என்னென்ன மறந்து போச்சு. அதனால எல்லாருமே சேம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே சேம் தான். கடைசியில் பகவானுக்கு உருவமே இல்லை என்ற கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. லிங்கத்துக்கு உருவம், லிங்கமும் ஒரு வடிவு தானே, அதுக்கும் தான் உருவம் இருக்குது. லிங்கம் ஒரு ஷேப் இருக்குல்ல, அப்போ தான் அதுக்கு உருவம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு மாதிரி இது மாதிரி குழந்ததுனால சங்கராச்சாரியர் தான் மெயினாக ரீசன் அதுக்கு. அதாவது சிவனை வைத்து
சிவனே தான் வந்தார். சிவனே வந்து என்ன பண்ணுறாரு, இது மாதிரி குழப்பத்துக்காக நான் வந்து பண்ணேன்னு சொல்லி சிவன் சொல்கிறார் பார்வதிகிட்ட. ஏன்னா அப்போ எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. கடவுள் மேல் நம்பிக்கை வரணும்னா என்ன பண்ணி கடவுள்னு சொன்னால் நம்பிக்கை வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாயத்துவம் பிறந்தார் சிவன். இப்போ இதை வந்து சங்கராச்சாரியெல்லாம் கடைசி வரையும் விஷ்ணு ஒத்துக்கிட்டார். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூணுபதே. அதே மாதிரி ஜெகநாஷ்டம் பாடியிருக்காங்க, அச்சுதாஷ்டகம் பாடியிருக்காங்க, கிருஷ்ணாஷ்டகம் பாடியிருக்காங்க. ஏகப்பட்ட பாடல் வந்து சங்கராச்சாரியர் பாடியிருக்கார் கிருஷ்ணரை பற்றி. ஆனால் அவரை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து சங்கராச்சாரியர் ஃபாலோ பண்ணல. இப்போ 141 சார் நீ தான் படிக்கணும். பகவான் பிராப்தி ஹேது ஜெய கோரி உபாயா. भगवान प्राप्ति हेतु जे कोरी उपाया. श्रवणादि भक्ति कृष्ण प्राप्ति सहाया. श्रवणादि भक्ति कृष्ण प्राप्ति सहाया. Translation. जय श्री प्रभुपाद. It is only by devotional service, beginning with the hearing, that one can approach the Supreme Personality of Godhead. That is the only means to approach Him. Mayavadi philosophers are satisfied simply to understand Brahman to be the sum total of knowledge. But Vaishnava philosophers not only know in detail about the Supreme Personality of Godhead, but also know how to approach Him directly. The method for this described by the Chaitanya Mahaprabhu as 9 kind of devotional service, beginning with hearing. Shravana, Kirtana, Vishnu, Smarana, Pada, Sevana, Arshanam, Vandanam, Dashyam, Sakyam, Atma, Nivedanam. Bhagavatam 7.5.23. The 9 kind of devotional service are hearing about Krishna, chanting about Him, remembering Him, offering a service to His lotus feet, offering Him worship in a temple, offering prayers to Him, working as His servant, making friendship with Him, and unreservedly surrendering to Him. One can directly approach the Supreme Personality of Godhead simply by executing these 9 kind of devotional service, of which hearing about the Lord is the most important, Shravanadi. Sri Chaitanya Mahaprabhu has favorably stressed the importance of the process of hearing. According to his method, if a people are simply given a chance to hear about Krishna, certainly they will gradually develop their dormant awareness or the love of God. Shravanadi Sudha Siddhe Kariye Udaya. Chaitanya Charitamrita Madhyalila 22.7. Love of a God is dormant in everyone. If one is given the chance to hear about the Lord, certainly that love develops. Our Krishna conscious movement acts on this principle. We simply give the people chance to hear about the Supreme Personality of Godhead and gave them the prasadam to eat, and actual result is that all over the world people are responding to this process and becoming pure devotee of the Lord Krishna. We have opened hundreds of centers all over the world just to give the people in general a chance to hear about Krishna and accept Krishna's prasadam. These two processes can be accepted by anyone, even a child. It does not matter whether one is poor or rich, learned or foolish, black or white, old or still a child. Anyone who simply hears about the Supreme Personality of Godhead and takes prasadam is certainly elevated to the transcendental position of the devotional service. ஸோ 9 விதமான சேவைகள் இருக்குது பக்தியில் இல்லையா? பக்தி வந்து மோனோட்டோனஸ், எதுவுமே ஆக்டிவிட்டி இல்லாத இடம் கிடையாது. அதில் ஃபுல்லாக ஆக்டிவிட்டிஸ் தான் பக்தியில் இல்லையா? அதனால் அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்குறது. ஓகே, ஷவனம். ஷவனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்தி ஸ்டார்ட் ஆகவே ஷவனத்தில் தான். ஓகே, ஷவனாதி சுத்த சித்தே கரையே உதயம். ஓகே, ஸோ ஷவனம் அதனால தான் 9 டிவோஷனல் சைட் 9 விதமான பக்தி தொண்டில் வந்து முதல் இடம் வந்து ஷவனம் இருக்கு. ஓகே, இது யார் நல்லா கேட்டா? யார் நல்லா கேட்டா? பரீட்சித் மகாராஜ். பரீட்சித் மகாராஜ் கரெக்ட். ஸோ சொல்றவங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி. ஓகே, ஸோ இந்த மாதிரி இல்லை, இது வந்து இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக மாயாவதி சன்னியாசிஸ் இதெல்லாம் கிடையாது. மாயாவதி சன்னியாசிஸ் கிருஷ்ணருக்கு உருவமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க இது சிரவணத்துக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்கல. ஸோ 2 விஷயம் போதும்.
ஒன்று கேட்கறது, இன்னொன்று பிரசாதம் உட்கொள்றது. கேட்கறது ஒன்று படிக்கிறவங்க கிடையாது, பேசாமல் உட்காந்து கேட்டே இருக்கலாம். பிரசாதம் எல்லாரும் உட்கொள்ள முடியும். இது 2 பண்ணாலே ஒருத்தர் ஆன்மீக தளத்துக்கு முன்னேற முடியும். ஓகே, 142 மாதாஜி, சத்யா மாதாஜி 142. ஓகே பிரபு. நான் படிக்கிறேன், எடுத்துக்கிறேன். திரும்ப முடியுது. ஓகே பிரபு. ஸ்ரீ சர்வா வேதேனா அபிதேய நாமா. அஸ்வே சர்வா வேதாய அபித்யாய நாமா. சாதன பக்தி ஹைதே ஹய பிரேமீர உத்கமா. சாதன பக்தி ஹைதே ஹய பிரேம உதாகமா. ஓகே, டாக்ஸ் படிங்க மாதாஜி. Okay. By practicing this regulated develop devotees devotional service under the direction of the spiritual master certainly one awakens his dominant love of Godhood. This process is called Abhidaya. Hare Krishna. இந்த மாதிரி ஒரு சாதன பக்தி ஒருத்தர் பிராக்டிஸ் பண்ணலாம். காலையில் சீக்கிரம் சாண்ட் பண்றது, சாண்டிங் வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சில சமயம் மெக்கானிக்கலா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாண்டிங் முடிக்கவே முடியல, அப்படி இருக்கு. நம்ம ரொம்ப மினிமலா சாண்ட் பண்றதே அப்படி இருக்கு. இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றதுனால என்ன பண்ணுமா, கடவுள் மேல அன்பு செலுத்தக்கூடிய அந்த டார்மெண்டா இருக்கு நமக்கு. ஓகே, நமக்கு யாருமே நம்ம இப்ப நம்ம அதே பறவைதான் ஒருத்தர் என்ன பண்றாரு, பறவையா பறக்கிறார். அப்ப எப்படி பறவையா பறந்தவனே எப்படியே பறக்க தெரியுது அவருக்கு? அந்த பறவை வேற ஏதாவது மீனா பறக்குது, எப்படி நீந்த தெரியுது? அப்புறம் ஒரு மீன் வந்து மனிதனா பறக்குன்னு வச்சுக்கோமே, அவரால் எப்படி நடக்க முடியுது? ஏன் நீந்தது மறந்து போச்சு. அப்போ என்னன்னா எல்லாமே உள்ள, அந்த கலைகள்லாம் உள்ள இருக்கு. ஓகே, நேச்சுரலாகவே இருக்கு. அதை தட்டி எழுப்புறதா என்னது நம்ம வேலை. அதே மாதிரி கிருஷ்ண உடலும் மறைஞ்சிருக்கு உள்ள, அதை தட்டி எழுப்புறது வந்து ஹியரிங், சவனம். ஓகே, சவனம் யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன, இந்த மாதிரி இந்த லவ் ஆஃப் காட், கடவுள் மேல அன்பை வந்து தட்டி எழுப்பப்படும். அதுக்கு தான் என்ன பண்றாங்க, ஆன்மீக குருவுடைய வழிநடத்தல் பேர் என்ன பண்றாங்க, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இது கேட்டு 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 என்ன பண்றோம், நம்மளுடைய அந்த அன்பு வந்து தட்டி எழுப்பப்படுது. ஓகே, பர்பட் படிக்கணும். எல்ஐசி மாதிரி நீங்க பர்பட் படிங்க, பொருளரை படிங்க, வீட்டில் இருக்கீங்க படிங்க. சிரவணம் கீர்த்தனத்துடன் தொடங்கும் பக்தி தொண்டினை பயிற்சி செய்வதால் கட்டுண்ட ஆத்மாவின் அசுத்தமான இதயம் தூய்மை அடைகிறது. இவ்வாறாக அவன் பரம புருஷ பகவானுடனான தனது நித்திய உறவினை புரிந்து கொள்ள முடியும். அந்த நித்திய உறவானது ஸ்ரீ சைதன்ய மகா பிரபுவினால் விளக்கப்படுகிறது. ஜீவேர ஸ்வரூப ஹய கிருஷ்ணேர நித்யதாச உயிர்வாழி பரம புருஷ பகவானின் நித்திய சேவகன் சம்பந்த என்று அறியப்படும் இந்த உறவினை ஒருவன் நன்றாக புரிந்து கொள்ளும் போது அதன் பின்னர் அவன் அந்த உறவில் செயல்படுகிறான். அது அபிதேய என்று அறியப்படுகிறது. பிரயோஜன சித்தி அல்லது வாழ்வின் உன்னத குறிக்கோளை நிறைவேற்றுதல் என்பது அடுத்தபடியாகும். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இந்த பாரு 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாட்டவங்கள முழுவதுமாக கன்வின்ஸ் ஆன பிறகுதான் கிருஷ்ணர் நான் அவனுடைய சேவகன், எனக்கும் அவருக்கும் என்ன உறவு இப்படிங்கிற முழுவதுமாக கன்வின்ஸ் ஆனதான் we can act accordingly. அதுக்கப்புறம் தான் ஆக்ட் பண்ண முடியுமா, அதுதான் அபிதேயம். அதுக்கப்புறம் அபிதேயம் நடந்து பார்த்தா என்னது, பிரயோஜனம் வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பிரயோஜனம். படிங்க மாதிரி. பிரயோஜன ஸ்திதி அல்லது வாழ்வின் உன்னத குறிக்கோளை நிறைவேற்றுதல் என்பது அடுத்தபடியாகும். பரம புருஷ பகவானுடனான தனது உறவினை புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட ஒருவனால் முடிந்தால்
அவனுடைய வாழ்வின் குறிக்கோள் தானாக பூர்த்தி அடைகின்றது. மாயாவாதிகள் தன்னுணர்வின் முதல் நிலையை கூட தவற விடுகின்றனர். ஏனெனில் கடவுள் ஒரு நபர் என்னும் கருத்து அவர்களிடம் இருப்பதில்லை. கடவுள் அனைவரின் எஜமானர். அவரால் மட்டுமே எல்லா ஜீவன்களிடமிருந்தும் சேவையை பெற இயலும். ஆனால் இந்த அறிவு மாயாவாத கொள்கையில் இல்லாத காரணத்தினால் மாயாவாதிகள் கடவுளுடனான தங்களது உறவை கூட அறியாமல் உள்ளனர். அனைவரும் கடவுள் அல்லது அனைவரும் கடவுளுக்கு சமமானவர்கள் என்று அவர்கள் தவறாக எண்ணுகின்றனர். எனவே ஜீவனின் உண்மையான ஸ்தானம் அவர்களுக்கு தெளிவின்றி இருப்பதால் அவர்களால் எவ்வாறு மேலும் முன்னேற முடியும்? முக்தி பெற்றுவிட்டதாக பெரும் கர்வத்தில் உள்ள போதிலும் பகவானின் தாமரை திருவடிகளை அவர்கள் புறக்கணிப்பதால் வெகு விரைவில் அவர்கள் மீண்டும் பௌதீக செயல்களினுள் வீழ்ச்சி அடைகின்றனர். இது பதன்யக என்று கூறப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதம் 10:2-32. படிக்கலாம். ஏன்யரவிந்தாக்ஷம் முக்தமானின த்வயஸ்தபாவாத விசுத்த புத்தயா ஆருஹ திருஷ்யேண பரம் ததஹ பதந்த்யதோ நாததாயுஷ்மதங்கரயஹ. அந்த பதந்த்யதோருக்கு பாருங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. பதந்த்யதானா அவங்க வந்து என்ன பண்றாங்க, கீழே விழுந்துடுறாங்க. பகவானுடைய பாதங்கள் நெக்லெக்ட் பண்றதுனால, புறக்கணிக்கிறதுனால கீழே விழுந்துடுறாங்க. படிங்க பாருங்க. ஏன்யே ரவிந்தாக்ஷ விமுக்த மானினஸ் திவ்ய யஸ்த பாவா அபிக்ஷத்த புத்தயக ஆருக்ய கிருக்ஷதேன பதம் பரம் பதம் தத பதன்யதோ நாக்ருத யுஷ்மாத் அங்கதயக. தங்களை முக்தி பெற்றவர்களாக நினைத்து கொண்டு பக்தி தொண்டில் ஈடுபடாமலும் பகவானுடனான தங்களது உறவை அறியாமலும் இருப்பவர்கள் நிச்சயமாக தவறாக வழிநடத்தப்படுபவர்கள் என்று இங்கே கூறப்படுகிறது. ஒருவன் பகவானுடனான தனது உறவை அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும். அப்போது அவனது வாழ்வின் குறிக்கோள்களை பூர்த்தி செய்வது சாத்தியமாகும். So, who think themselves liberated but do not execute devotional service? அவங்களே என்ன பண்றாங்க, அவங்களே லிபரேட் ஆகி நினைச்சுக்கிறாங்க. ஆனா பக்தி சேவை ஈடுபடல. ஏன்னா அவங்களுக்கும் பகவானுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தெரியல. பகவான் ஒருத்தர் ஒத்துக்கவே இல்லை. அவங்களுக்கும் பகவானுக்குள்ள உறவு தெரியல, மாயாவதிக்கும். அதனால என்ன பண்றாங்க, அவங்க வந்து தன்னைத்தானே தன்னைத்தான் லிபரேஷன் நினைச்சுக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, ஏன்னா பக்தி சேவை எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை அவங்க. ஓகே, அதனால ஒருத்தர் வந்து எப்பயுமே தனக்கும் பகவானுக்கும் என்ன உறவு முறைங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் ஆக்ட் பண்ண முடியும். ஓகே, அப்பதான் வந்து வாழ்க்கையுடைய அந்த நோக்கம் வந்து திருப்தியாகும். ஏன் வரலையா மாதாஜி? ஓகே, கராவதி மாதாஜி நீங்க தான் படிக்கணும். 143. கிருஷ்ணேராச்சரணே ஹோயா ஜதி அனுராகா कृष्ण बिनु अन्यत्र धरा नाहि रहे रहा. कृष्ण बिनु अन्यत्र धरा नाहि रहे रहा. ஒருவன் கிருஷ்ண பிரேமையை வளர்த்து கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் பற்றுடையவன் ஆகிவிட்டால் படிப்படியாக மற்றவை அனைத்திலும் பற்றுதலை அவன் இழந்து விடுகிறான். பொருளுரை. இதுவே பக்தி தொண்டின் முன்னேற்றத்திற்கான தேர்வாகும். ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளபடி பக்தி பரேஷ்டானு ஓ விரக்தீர் அந்யத்ரசா. பக்தியில் பக்தனின் பற்றுதல் கிருஷ்ணர் மட்டுமே. வேறு எந்த விஷயத்தின் மீதும் அவன் தனது பற்றுதலை தக்க வைப்பதற்கு விரும்புவதில்லை. மாயாவாதிகள் முக்தியின் பாதைகளில் மிகவும் முன்னேறியவர்களாக இருக்க வேண்டும் என்ற போதிலும் குறுகிய காலத்திற்கு பின்னர் அவர்கள் அரசியல் மற்றும் சமூக நல சேவைகளில் கீழ் இறங்குவதை காண்கிறோம். பெரிய பெரிய சன்னியாசிகள் உலகின் வித்யா என்று கூறி துறந்த போதிலும் முக்தி பெற்று மிகவும் முன்னேற நிலையில் இருக்க வேண்டிய அவர்கள் பௌதீக செயல்களுக்கு மீண்டும் இறங்கி வந்துள்ளனர். ஆனால் ஒரு பக்தன் பக்தி தொண்டில் வளர்ச்சி வரும்போது அவன் அத்தகு சமூக நல சேவைகளில் சற்றும் பற்றுதல் கொள்வதில்லை. அவன் பகவானுக்கு தொண்டு புரிவதில் மட்டுமே உற்சாகத்துடன் உள்ளான்.
அத்தகு தொண்டில் தனது முழு வாழ்வையும் ஈடுபடுத்துகிறான். இதுவே வைஷ்ணவ தத்துவ அறிஞர்களுக்கும் மாயாவாதிகளுக்கும் உள்ள வேறுபாடாகும். இவ்வாறு பக்தி தொண்டு நடைமுறைக்கு உரியது. மாயாவாதம் வெறும் மன அனுமானமே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இது பக்தர்கள் இந்த மாதிரி கொண்டது கிடையாது. ஓகே, மாயாவாதிகள் வைரம் பறந்தாலுமே எப்படி ரஷ்யன்ஸ் ஜெட்டு விடும்போது மேலே விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, கீழே மாஸ்கோ எங்கே தெரியுது, அவங்களுடைய கேபிட்டல் சிட்டி எங்கே தெரியுது பார்த்தாங்க, அவங்க தலைநகரம். ஏன்னா திருப்பி கீழே தான் வரணும், மேலே எங்கேயுமே இடம் கிடையாது ஸ்டே பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் மாயாவாதிகளுக்கும் அவங்களுக்கு பெர்மனண்டான பிளேஸ் கிடையாது பிரம்மஜோதியில். அவங்க என்ன பண்ணணும், சுற்றி பார்த்துட்டு திருப்பி கீழே இங்கே ஸ்கூலு காலேஜு இல்லை இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த மாதிரி தான் தொடங்கணும் அவங்க. ஓகே, ஏன்னா ஆக்டிவிட்டியே கிடையாது. அதனால வைஷ்ணவம் என்ன பண்ணுறாங்கன்னா பகவானுடைய பக்தி சேவை ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டம் குறைஞ்சது. ஸோ என்ன எப்படி பக்தியில் முன்னேறிருக்கான்னு தெரியும். எப்போ பௌதிக செயல்கள் கம்மியாகிட்டே வருதோ, அதான் சொல்லியிருக்காங்க, பக்தி பரேஷானுபவ விரக்தி அந்நற்ற ச. கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் மேலே பகவானுடைய பாதங்கள் மேலே அட்டாச்மெண்ட் வர வர பட்டுக்கு வர வர ஸ்லோவாக என்ன ஆகிடும், மற்ற எல்லாமே டிட்டாச் ஆகிடும். ஆசிரியை தான் படிக்கணும் அடுத்து. ஸோ அதனால் இதுதான் வைஷ்ணவருக்கும் மாயவர்களுக்கும் வித்தியாசம். ஓகே, பக்தி சேவை இல்லைன்னா அது ப்ராக்டிஸ் மாதிரி இருக்காது. ஓகே, ப்ராக்டிக்கலாக இருக்காது. அது ஒன்லி என்ன இருக்கும், மன ஊகமாக தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஓகே, அடுத்த ஸ்லோகம் 144. பஞ்சமா புருஷாத்தாசே பிரேம மகாதனா. பஞ்சமா புருஷாத்தாசே பிரேம மகாதனா. கிருஷ்ணே ராமாதுர்ய ரசாகராய ஆஸ்வாதனா. கிருஷ்ணே ராமாதுர்ய ரசாகராய ஆஸ்வாதனா. Love of Godhead is so exalted that it is considered to be the fifth goal of human life. By awakening one's love of Godhead, one can attain the platform of conjugal love, tasting it even during the present span of life. The Mayavadi philosopher considered the highest goal of perfection to be liberation, mukti, which is fourth perfectional platform. Generally, people are aware of four principal goals of life: religiosity, dharma, economic development, artha, sense gratification, kama, and ultimately liberation, moksha. But devotional service is situated on the platform above liberation. In other words, one is actually liberated mukta. He can understand the meaning of love of God and Krishna Prema. While teaching Rupa Goswami, Sri Chaitanya Mahaprabhu stated, Koti Mukta Madhya Durlabha Eka Krishna Bhakta. Out of millions of liberated persons, one may become a devotee of Krishna. The most elevated Mayavadi philosopher can rise to the platform of liberation, but Krishna Bhakti, devotional service to Lord, is transcendental to such liberation. Srila Vyasadeva explains this fact in Srimad Bhagavatam 1.1.2. Dharma pochita kaitavotra paramo nirmacharanam satam vedyam vastamatra vastu shivadam tapatrayonmulanam. Completely rejecting all religions which are materially motivated, the Bhagavata Purana propounds the highest truth which is understandable by those devotees who are pure in heart. The highest truth is related to distinguish reality. The highest truth is reality distinguished from illusion for the welfare of all. Such truth uproots threefold miseries. Srimad Bhagavatam, the explanation of Vedanta Sutra, is meant for Paramo Nirmacharanam, those who are completely aloof from jealousy. Mayavadi philosophers are jealous of the existence of the personality of Godhead. Therefore, the Vedanta Sutra is not actually meant for them. They unnecessarily poke their noses into the Vedanta Sutra, but they have no ability to understand it because, as the author of Vedanta Sutra writes in his commentary,
writes in his commentary Srimad Bhagavatam, it is meant for those who are pure in heart with Paramo Nirmacharana. If one is envious of Krishna, how can he understand the Vedanta Sutra or Srimad Bhagavatam? The Mayavadi's primary occupation is to offend the Supreme Personality of Godhead, Krishna. For example, although Krishna demands our surrender in the Bhagavad Gita, the greatest scholar and the so-called philosopher in modern India has protested that it is not to Krishna that we have to surrender. It's not to Krishna we have to surrender. அப்படின்றது புரியுதா? கிருஷ்ணனுக்கு சரணடைய தேவையில்லையா? யாருக்கு சரணடையுமா? கிருஷ்ணனுக்குள்ள இருக்கிறதுக்கு சரணடையுமா? அப்படி சொன்னாரு. Therefore, he is envious. Since Mayavadis are all different descriptions are envious of Krishna, they have no scope for understanding the meaning of Vedanta Sutra. Even if they were on the liberated platform, as they falsely claim, the love of Krishna is beyond the state of liberation. A fact stated by Sri Chaitanya Mahaprabhu and repeated here by Srila Krishnadas Kaviraj Goswami. எப்பயுமே பக்தி வந்து அதுக்கு மேல தான். ஓகே, லிபரேஷன் மேல. ஓகே, ஸோ முக்தியே அடைய முடியல மாயாவதி சன்னியாசினால. ஏன் முக்தி அடைய முடியல? ஏன்னா முக்தியில் இருந்தால் தான் அப்புறம் முக்தி தான் விடுதலை ஆயிடுச்சு. அப்புறம் இதுக்கு நீங்கள் எஜுகேஷன் ஃபீல்டுக்கு வரணும், பொலிட்டிக்கல் ஃபீல்டுக்கு வரணும், சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி வரணும். அப்போ வந்து முக்தி நிலையை இன்னும் அடையலை. ஓகே, ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? முக்தி அடைஞ்சுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ண பக்தி அந்த முக்திக்கு மேலே. இன்னொரு விஷயம் என்னன்னா, கிருஷ்ணன் மேல ரொம்ப பொறாமை இருக்கிறதுனால மாயாவதிகளால் எதையுமே கற்றுக்க முடியாது. அவங்களால பக்தி பண்ணவே முடியாது. பரமோ நிர்மச்சரணம் சொன்னான். எந்த ஒரு ஒருத்தருக்கு வந்து யார் ஒருத்தருக்கு எந்த விதமான என்வியஸ்னஸ் இல்லையோ அவர் தான் பக்தராக மாற முடியும். ஓகே, அதனால வேதாந்த சூத்திரமே அவங்களுக்கு கிடையாது. இந்த வேதாந்த சூத்திரத்தை என்ன பண்ணிட்டாங்க? இன்டர் பண்ணி அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க? அவங்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கிட்டாங்க. ஓகே, சதா நீ தான் படிக்கணும். प्रेम होइते कृष्ण होया निज भक्त भाषा प्रेम होइते पाया कृष्णेरा सेवा सुख रसा The Supreme Lord, who is greater than the greatest, becomes submissive to even the very insignificant devotee because of his devotional service. It is beautiful and the exalted nature of the devotional service that the infinite Lord becomes submissive to the infinitesimal divinity of it. In reciprocal devotional activities with the Lord, the devotee actually enjoys the transcendental mellow devotional service. Becoming one with the Supreme Personality of Godhead is not very important for a devotee. Mukti Swayam Muklitanjali Sevate Asman. Muklitanjali Sevate Asman. Muklitanjali Sevate Asman. Krishna Karnamrita 107. Speaking from the actual experience, Srila Bilbamangal Thakur says that if one develops love of Godhead, mukti, liberation, becomes subservient and unimportant to him. Mukti stands before the devotee and is prepared to render all kind of service. The Mayavadi philosopher's standard of mukti is very insignificant for the devotee. For by devotional service, even the Supreme Personality of Godhead becomes subordinate to him. An actual example is that Supreme Lord Krishna became the chariot driver of Arjuna. And when Arjuna asked to draw his chariot between the two armies, Senayor Ubayor Madhyate Ratam Stapya Me Achyuta. Krishna executed his order. Such is the relationship between the Supreme Lord and the devotee, that although the Lord is greater than the greatest, he is prepared to render service to the insignificant devotee by the tinge of his sincere and unalloyed devotional service. So இது வந்து பரிமாற்று முறை.
பக்தர் வந்து பகவானுக்கு சேவை பண்றாரு, பகவான் என்ன பண்றாரு, எப்படி பக்தருக்கு சேவை பண்ணலாம்னு சொல்லி முயற்சிக்கிறார், பண்றாரு. அதை வந்து பக்தர் என்ன பண்றாரு, எதிர்பார்க்க மாட்டேங்கிறார். பகவானுக்கு கூட சேவை கொடுக்கூடாதுன்னு சொல்லி பக்தர் வந்து என்ன பண்றாங்க, ட்ரை பண்றாங்க. எப்படியாவது பகவான் வந்து சேவை பண்ணிட்டாங்க என்ன பண்றாங்க, பக்தர் வருத்தப்படுறாங்க. அதனால நம்ம தான் சேவை பண்ண, அவர் சேவை பண்ணிட்டாருன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ரொம்ப ரொம்ப அந்யோன்யமான ஒரு ரிலேஷன்ஷிப் இது. வந்து பௌதிக லோகத்தில் உள்ள ஒரு மாஸ்டர் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது, முதலாளி தொழிலாளி அந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது. பகவானுக்கும் பக்தனுக்கும் என்ன இருக்கு, கான்ஜுகல் லவ், அந்த ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்கிறதுனால பக்தர்கள் சேவையை வந்து பகவான் ஏற்றுக்கிறாரு. அதே மாதிரி பகவான் என்ன பண்றாரு, அர்ஜுனருக்கு வந்து ஒரு தேரோட்டியா வர்றாரு, அவரும் சேவை பண்றாரு. ஓகே, இது வந்து மாயாவதிகளுக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா மாயாவதிகள் வந்து என்விஎஸ் ஆஃப் கிருஷ்ணா, they are not unalloyed devotees of Krishna. அடுத்தது போலாம். சத்யா மாதாஜி நீங்க தான் 146. ஓகே பிரதர். சம்பந்தாபிதேய பிரயோஜனநாம ஏதிநாத்த சர்வாசூத்ரே பர்யவசானா ஏதின் ஆத்த சர்வாசூத்ர பர்யவசான். Okay. One's relationship with the Supreme Personality of Godhead, activities in the terms of that relationship, and the ultimate goal of life, and develop love of God. Those three subjects are explained in every abharisam of the Veda Sutra, for they from the culmination of the entire Vedanta philosophy. Thank you. சம்பந்த உபதேய பிரயோஜனம், இந்த மூணு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து எல்லா இடத்துலையும் உபயோகிச்சிருக்காங்க. ஓகே, எப்படி வந்து கடவுளுக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப், என்ன ரிலேஷன்ஷிப், அது எப்படி டெவலப் பண்ணுறது, அதை டெவலப் பயிற்சி பண்ண பிறகு என்ன பிரயோஜனம். ஓகே, மீன்ஸ் பகவான் மேலே அன்பு. ஓகே, ஸோ இந்த மூணு தான் என்ன எல்லா இடத்துலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க வேலை ஃபுல்லாக. ஓகே, அதான் புரிஞ்சுக்கணும். பர்பட் வந்து எல்லட்சியமாக தான். நீங்கள் பர்பட் படிங்க, பொருளுடைய படிங்க. பொருளுரை ஸ்ரீமத் பாகவதத்தில் 5.5.5 கூறப்பட்டுள்ளது. பரபவஸ்தாவத் அபோத ஜாதோ யாவன் ந ஜிஞ்ஞாசத ஆத்ம தத்துவம். மனிதன் தனது வாழ்வின் குறிக்கோளை அறியாத வரையில் அவன் தனது எல்லா செயல்களிலும் தோற்கடிக்கப்படுகிறான். பிரம்மனை பற்றி வினா எழுப்பும் போது அவன் அந்த குறிக்கோளை புரிந்து கொள்ள முடியும். அத்தகு வினாவுடன் தான் வேதாந்த சூத்திரம் தொடங்குகிறது. தான் யார், இந்த பிரபஞ்சம் என்பது என்ன, கடவுள் என்பவர் யார், தனக்கும் கடவுளுக்கும் ஜட உலகத்திற்கும் இடையிலான உறவு என்ன முதலியவற்றை அறிந்து கொள்ள மனிதன் வினாக்களை எழுப்ப வேண்டும். இத்தகைய வினாக்களை பூனைகளாலோ நாய்களாலோ வினவ இயலாது. ஆனால் இவ்வினாக்கள் உண்மையான மனிதனின் இதயத்தில் அவசியம் எழ வேண்டும். ஆத்மா, பிரபஞ்சம், கடவுள் இவர்களுக்கிடையிலான உறவு ஆகிய 4 விஷயங்களை பற்றி அறிவானது சம்பந்த ஞான அல்லது உறவு முறையை பற்றிய அறிவு என்று அறியப்படுகிறது. முழுமுதற் கடவுளுடனான ஒருவனது அந்த சம்பந்தம் நிலைநாட்டப்படும் போது அடுத்த நிலை அந்த உறவில் செயல்படுவதாகும். இக்கு அபிதேய அல்லது கடவுளுடனான உறவில் செய்யப்படும் செயல் என்று அறியப்படுகிறது. அத்தகு விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றிய பின்னர் வாழ்வின் மிக உயர்ந்த குறிக்கோளான பிரேமையினை அடையும் போது ஒருவன் பிரயோஜன சித்தி அல்லது மனித வாழ்வின் குறிக்கோளை பூர்த்தி செய்பவனாகின்றான். பிரம்ம சூத்திரம் அல்லது வேதாந்த சூத்திரத்தில் இவ்விஷயங்கள்
மிகவும் கவனமாக விளக்கப்பட்டுள்ளன. எனவே வேதாந்த சூத்திரத்தினை இத்தகு கொள்கைகளின் அடிப்படையில் புரிந்து கொள்ளாதவன் வெறுமனே தனது நேரத்தினை விரயமாக்கி கொண்டுள்ளான். இதுவே ஸ்ரீமத் பாகவதத்தின் 1:2-8 கருத்தாகும். தர்ம ஸ்வனுஷ்டித பும்சாம் விக்ஷ்வக்ஷேன கதா சுய தோத்பாத யதி கதி ஸ்ரம ஏவ ஹி கேவலம். ஒருவன் மிக பெரிய பண்டிதனாகவும் விதிக்கப்பட்ட கடமைகளை மிக அருமையாக நிறைவேற்றுபவனாகவும் இருக்கலாம். ஆனால் அவன் இறுதியாக பரமபுருஷ பகவானை பற்றி வினா எழுப்பும் நிலைக்கு வராமலும் சிரவணத்திலும் கீர்த்தனத்திலும் ஆர்வம் காட்டாமலும் இருந்தால் அவன் செய்தவை அனைத்தும் கால விரயமே தவிர வேறல்ல. தங்களுக்கும் பிரபஞ்ச படைப்பிற்கும் பரமபுருஷ பகவானுக்கும் இடையிலுள்ள உறவை புரிந்து கொள்ளாத மாயாவாதிகள் தங்களது நேரத்தை வெறுமனே விரயமாக்குகின்றனர். அவர்களுடைய தத்துவ அனுமானத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை. ரிஷபதேவ் மகாராஜ் சொல்லியிருக்காங்க, பராபவஸ்தாவத் அபோதஜாதோ யாவன்னா ஜிக்ஞாசத ஆத்மதத்துவம். இது வந்து நிறைய ஸ்லோகம் அதில் வந்திருக்கு. ஆக்சுவலாக 5th சாப்டர்ல நாயம் தேக வாஜாம்னுள்ளே கஷ்டான் காமான் அருகதாம் இது விஜாமியே தபோ திவ்யம் புத்திரகாயின் சத்னம் சுத்தே தஸ்மா தர்ம சௌக்கியம் துவனந்தம். ஸோ இந்த மனித பறவையோட நோக்கம் வந்து தபஸ்யா. ரிஷபதேவ் என்ன சொல்றாரு, அவங்க பசங்கிட்ட வந்து தபஸ்யா பண்ண போங்கன்றார், 100 பசங்கட்டையும். ஓகே, மனித பறவையோட நோக்கம் வந்து தபஸ்யா. ஸோ அதனால யார் ஒருத்தருக்கு வந்து நான் யார், கடவுள் யார், இந்த யூனிவர்ஸ் என்ன, எனக்கு இந்த 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப், எனக்கும் கடவுளுக்கும் யூனிவர்ஸுக்கு என்ன சம்பந்தம், இது சம்பந்தம். இதில் யார் நிலை பெறுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அபிதேயா ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பிரயோஜனம், கடவுள் மேலே அன்பு. ஓகே, ஸோ இந்த பிரயோஜன சித்தி வந்து மாயாவாதி கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சம்பந்தமே அவங்களுக்கு தெரியல. பகவான் ஒருத்தரே ஒத்துக்கல அவங்க. ஓகே, அப்போ வந்து என்ன ஆகிடும், அவங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் இட் இஸ் ஷமயவை கேவலம், வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, ஆசி படிக்கிறியா? அடுத்தது ஏ மாதா சர்வசூத்ரேரா வியாக்கியான சுனியா. सकल सन्यासी कहे विनय करिया. When all the Mayavadi sannyasi thus heard the explanation of Srila Chaitanya Mahaprabhu on the basis of Sambandha, Abhideya and Prayojana, they spoke very humbly. Everyone who actually desires to understand the Vedanta philosophy will certainly accept the explanation of Srila Chaitanya Mahaprabhu and Vaishnava Acharyas, who have also commented on the Vedanta Sutra according to the principles of Bhakti Yoga. After hearing the explanation of the Vedanta Sutra from Sri Chaitanya Mahaprabhu, all the sannyasis headed by Prakashananda Saraswati became very humble and obedient to the Lord, and they spoke as follows. So அதனால 2 கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்னெல்லாம் வந்து சண்டை வந்துச்சுன்னா 2 பேரும் பேசிப்பாங்க இந்த மாதிரி பண்ணும்போது. அப்போ என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் வேதங்கள்லேருந்து கோட் பண்ணுவாங்க. யார் தோத்துட்டாங்களோ தோத்த பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, ஜெயிச்ச பார்ட்டி கீழே காலில் விழுந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு குருவாக எடுத்துப்பாங்க. ஏன் இது கலியுகத்தில் ஒத்துட மாட்டேங்குது? ஏன்னா இவங்க எதுலையுமே நம்பிக்கை கிடையாது. சும்மா எதனா வாத்துறதுக்காக பேசிகிட்டே இருக்காங்க. நீ எவ்வளோதான் நம்ம கோட் பண்ணி சொன்னாலும் சரி அவங்க ஒத்துக்க போகிறதே கிடையாது கடைசி வரையும். நீங்கள் ஏதோ நினைக்கிறீங்க, நான் ஏதோ நினைக்கிறேன், அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக். அது என்னது, விதண்டாவாதம்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி லாஜிக்கை வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து யாருக்கு நஷ்டம், அதனால அவங்களுக்கு தான் நஷ்டம். அது இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய சன்னியாசி மாயாவதி சன்னியாசி அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு சொல்லி காலில் விழுந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சத்தியம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. காவாதி மாதாஜி நீங்கள் படிங்க. அடுத்தது வேதமயா மூர்த்தி துமி சாட்சாத் நாராயணா. வேதமயா மூர்த்தி சுமி சாட்சாத் நாராயணா. க்ஷமாபராதா பூர்வே ஜே கைலும் நிந்தனா. க்ஷமாபராத பூர்வே ஜே கைலும் நிந்தனா. ஐயா, நீங்கள் வேதாந்த ஞானத்தின் சொரூபமான சாட்சாத் நாராயணரே, உங்களை நிந்தித்து நாங்கள் முன்பு இழைத்த அபராதங்களுக்காக தயவு கூர்ந்து எங்களை மன்னியுங்கள். பொருளரே, பக்தி யோகத்தின் பாதை முழுவதுமே அடக்கத்தையும் பணிவையும் வளர்ப்பதே அடிப்படையாக கொண்டதாகும்.
சைதன்ய மகாபிரபுவின் கருணையினால் எல்லா மாயாவாத சன்னியாசிகளும் வேதாந்த சூத்திரத்திற்கான அவரது விளக்கத்தினை கேட்ட பின்னர் மிகுந்த பணிவையும் அடக்கத்தையும் பெற்றனர். வேதாந்த சூத்திரத்தினை கற்பதில் பங்கு கொள்ளாமல் வெறுமனே பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் உள்ளார் என்று பகவானை நிந்தித்ததால் இந்த அபராதங்களில் இருந்து அவர்கள் மன்னிப்பை வேண்டினர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்கள் எளிமையாக கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை பரப்பி வருகிறோம். நாங்கள் வேதாந்த சூத்திரங்களில் நிபுணர்களாக இல்லாமல் இருக்கலாம், அவற்றின் பொருளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஆச்சாரிகளின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதாலும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அடிச்சுவடுகளை உறுதியுடனும் பணிவுடனும் பின்பற்றுவதாலும் வேதாந்தர சூத்திரம் சார்ந்த அனைத்தையும் நாங்கள் அறிந்துள்ளதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஸோ நமக்கு வேதாந்த சூத்திரத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அதோடைய மீனிங் தெரியாட்டாலும் பரவாயில்ல, நம்ம ஆச்சாரியர்களுடைய அந்த அடிச்சுவடில் நடக்கிறதுனால நம்ம ரொம்ப தாழ்மையாக இருக்கிறதுனால அவங்களை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், we know everything about regarding வேதாந்த சூத்ரா. ஓகேவா? அதான் பர்பஸ், டீட்டெயில்ஸ் are not important, பர்பஸ் ஒரு லேர்ன் பண்ணி எல்லாமே தெரியணும் அவசியம் கிடையாது, ஆனால் அதனுடைய கரு தெரிஞ்சால் போதும். சர்வசாம் ஸ்ருதி சன்னிவிஷ்ட மத்த ஸ்மிருதி ஞான பகவான் வேதேஷ சர்வம் அகம் வேத்யோ வேதாந்தக்கு வேதவித் ஏவ சாகம். கரெக்டா? ஸோ வேதங்களுடைய கருத்து என்ன? கிருஷ்ணர். வேதங்களுடைய சாரம் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரை யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு வேதம் எல்லாம் புரிஞ்சிருச்சு. கிருஷ்ணனை பக்தி செய்யணும், நான் கிருஷ்ண பக்தனா மாறணும், இது வேதங்கள் புரிஞ்சிருச்சு. இது தவிர வேதங்கள் எல்லாம் படித்தாலுமே அவருக்கு வேதங்கள் புரிய வரல. ஓகே, இது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, சரி, நம்ம எதுவும் முடிச்சுக்கலாம். 148 முடிச்சுக்கலாம். கொஞ்சம் டைம் இருக்குது. இதில் நம்ம கேள்விக்கு பதிலுக்கும் பாயிண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எது கேள்வி எது இருந்தால் அது கேள்வி இல்லை. கரெக்டாக? இன்றைக்கி ஸ்ட்ரென்த் கம்மி. பாயிண்ட் ஷேர் பண்ணலாமா? எது 147 பார்த்துக்கணும் இல்லையா? 48. ஓகே, பாயிண்ட் சொல்ல ஹாசினி. சாதி இல்லை எல்லா விஷயமா நீங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்மளுடைய முக்கிய குறிக்கோளே பகவானுக்கு தொண்டு செய்து அவரிடம் பிரேமையை வளர்த்துக்கிறது தான் நம்மளுடைய வாழ்வின் முக்கிய குறிக்கோளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் முக்கிய குறிக்கோள், அதான் மனித வாழ்க்கையுடைய பர்பஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கலவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. 9 வகையான பக்தி தொண்டு இருக்குது. சரணம், கீர்த்தனம், விஸ்ம ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இது எல்லாமே பகவானுக்காக நம்ம பகவானை பத்தி கேட்கறது, பாடுறது எல்லாம் தான். இருந்தாலும் இதுல ரொம்ப முக்கியமானது செவியுறுதல். முக்கியமானதுன்னு சொல்றோம். சரி, சொல்லு. இந்த மாதிரி மாயாவாதிசால பாகவத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பரமோ நிர்மச்சாரணம். So they are envious of existence of the supreme personality of God. அவங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கடவுளுக்குள்ள கிருஷ்ணருக்குள்ள ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க very nice. ஸோ அதனால அவங்க என்வியஸா இருக்கிறதுனால அவங்களால வேதாந்தம். very nice. சத்யா மாதாஜி. ஹன்சினி சொன்னாங்க, அதுதான் எனக்கு டவுட். இன்னொரு வாட்டி கேட்கலான்னு அவங்க கிளியர் பண்ணிருக்காங்க பிரபுஜி. ஓகே, கிளாரிஃபை ஆயிடுச்சா உங்களுக்கு? தேங்க் யூ. அது பகமோ நருத்த சகனம் அனி என்ன மீனிங்னு கேட்கலான்னு அதுதான். சரி சரி சரி, ஓகே ஓகே, ரைட். தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பாயிண்ட் சொல்லிட்டேன். பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க, அது கேட்கறதுனால அதுக்கு ஆசினி சொல்லிட்டாங்க. மாதாஜி உங்களுக்கு எது? அபிதயா சம்பந்தா பகவானுக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த இதில் நம்ம எப்போ ஸ்திரமாகறோமோ அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பான அபிதயாவுக்கு போக முடியும். அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது போகும். அடுத்தது பிரயோஜன சித்தி. அது அதோட ரிசல்ட்ஸ் அல்டிமேட்டாக அந்த ரிலேஷன்ஷிப்பை ஆக்ட் பண்ணுறது அபிதயா.
அதுக்கு என்னன்னு தெரிஞ்சு அந்த அதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம எடுப்போம். ஆமா அதனால அதுக்கு வந்து பிரயோஜனம். அதுக்கப்புறம் பிரயோஜனம். ரைட். அதான் லவ் ஆஃப் காட். ரெசிப்ரோகேஷன்ஸ் இருக்கும். அந்த லவ் ரெசிப்ரோகேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பிரயோஜனம் வரும். அப்படிதானே? ஆமா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் வந்து 11:30க்கு பாகவதம் கிளாஸ் இருக்கு. யாரெல்லாம் விருப்பமோ அவங்க ஜாயின் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கிற வைஷ்ணவ ஆன்லைன் இருக்கிற வைஷ்ணவ என்ன பண்ணலாம்? வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சந்தர்பஹேவச பதிதானாம் பவதேப்யா வைஷ்ணவேப்யா நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ வெரி மச். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. பிரபு நாளைக்கு ஏகாதசி தானே? ஆமா, நாளைக்கு ஏகாதசி. நாளைக்கு கீதா ஜெயந்தி ஏகாதசி. நாளைக்கு ஃபாஸ்டிங் கீதை படிக்கலாம் ஃபுல்லா. பிரபுஜி கீதா ஜெயந்தினா என்ன பண்ணுவீங்க? ஃபுல் கீதா படிக்கலாம். ஒரு 700 ஸ்லோகம் படிக்கலாம். அது வந்து டெம்பிள்லேயும் படிக்கிறாங்க. நான் அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா? 9:30 11:30 படிக்கிறாங்க. லிங்க் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் வீட்லேயும் தனியாகவும் படிக்கலாம். ஓகே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா.